ஆமாம் சார், புர்ஜ் கலிஃபாலாம் நமக்கே தெரியும். இப்போ டூரிஸ்ட் அங்கே இப்போ இருக்கிற யுஏஇ வந்து எவ்வளோ சேஃபஸ்டான ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்க்கப்பட்டது. கண்ட்ரிஸ் அந்த அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் எவ்வளோ சேஃபஸ்ட்டுன்னு பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து அந்த டூரிசம் எவ்வளோ தூரம் ஒரு நல்ல வளர்க்கப்பட்ட ஒரு விஷயமா அங்கே பார்க்கப்பட்டது. இப்போ அங்கேயுமே அது எல்லாமே ஒரு பெரிய லெவலில் வந்து துபாய்க்கு டூரிசம் தான்மா இன்றைக்கி. துபாய் வளர்ந்த டூரிசத்துக்காக பெரிய பெரிய இப்போ ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்து கடலுக்கடியில் ஹோட்டலு, ஆகாயத்தில் ஹோட்டலு, அந்தரத்தில் ஹோட்டலு, தலைகீழா ஹோட்டலு, இந்த மாதிரி என்னென்னமோ கட்டி விட்டு அதனுடைய அவுட்கம் என்னாச்சுன்னா சிங்கப்பூர் காலியாச்சு. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சிங்கப்பூர் போயிட்டு இருந்தோம். சிங்கப்பூர் இஸ் நவ் நத்திங். துபாய் வளர்ந்துருச்சு. சிங்கப்பூர், இந்தோனேஷியா அந்த பக்கம் பூரா போயிடுச்சு. ஏஷியன் கண்ட்ரிஸ், அந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் பூரா காலியாக போச்சு. துபாய் அதை பூரத்தை பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அங்கே குண்டு வீசுகிறான், வீசிக்கிட்டு இருக்கிறான். அது அந்த மக்கள் என்ன ஆவாங்க தெரில. அங்கே நம்ம ஆளுக்கு நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கான்.